எஃபெக்ட் போட்டு பெருசா வந்து அதை ஒரு இது பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ம் ஒரு விஷயம் அவங்களோட இது என்ன, அவங்களோட ப்ராடக்டா அவங்க நமக்கு வந்து அட்வர்டைஸ் பண்றாங்க. ம் அதோட அதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன? ஸோ அது ம் என்ன? இப்போ ஒரு இவி ஸ்கூட்டருக்கு அவங்க வந்து ஒரு கஸ்டமர் ரீச் பண்ணதுக்கு அந்த கிட்ஸ் வச்சு எடுக்கும்போது ம் அவங்களோட அந்த அந்த ஆட்ல, அந்த ஷார்ட் ஆட்ல வந்து அவங்க சொல்ல வேண்டிய இருக்குமா? விஷயம் என்னன்னா, கஸ்டமர் நாங்க ஓகே இவ்வளவு பேர் ரீச் பண்ணிருக்கோம், ஆ இவ்வளவுதான் அதோட கண்டென்ட். அதுல தேவையில்லாம கிளம்சியா எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ஓகே. அது சோ கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் அண்ட் பெரிய ஸ்வீட்டா செட்டு. இருக்கணும்ன்றீங்க பேசிக்கலி அதே இல்லையா? மாதிரி ஆமா. நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது ஒரு ஆட்ல. அந்த ரொம்ப குவாலிட்டி குறையக்கூடாது. அந்த நெகட்டிவா ஒரு தாட் வந்து கொண்டு வரக்கூடாது. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னியர்ல வந்து ஆட்ஸ் இப்ப பாப் ஆயிட்டு இருக்கு, ஏக்தா பூச்சா வச்சுட்டு, கரெக்டுங்களா? ஸோ அந்த இதுல வந்து அந்த சிரம் ஆட், அது அந்த ஆட் பர்டிகுலரா அந்த ஆட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ராடக்ட் இருக்கு, நீங்க ஒரு லான்ச் பண்ணிருக்கீங்க இருக்கு, அதை ம் யூஸ் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றது ஓகே. ம் பட் ஆனா இதை ஓவர் எக்ஸாசரேட் பண்ற விதம் எங்க இருக்குன்னா, நாங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ம் இந்த ஓகே பாயிண்ட்ல தான் ஐ வாஸ் ரியலி லைக் கெட்டிங் பேட். ஏன்னா யார் நம்பர் ஒன், யாரை பேஸ் பண்ணி நீங்க நம்பர் ஒன் சொல்லிக்கிறீங்க? ஓகே அது ரைட். நம்ம யாருக்குமே தெரியாது ஓகே. இல்லையா? அடுத்து அவங்கள வந்து பொன்படுத்திட்டு நம்ம பேரை இது பண்ணிக்கணும்னு கரெக்ட். சொல்லி கூடாது. இருக்கக்கூடாது. ஏன்னா ரைட் உங்களோட ப்ராடக்ட் இது, என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்றது ஓகே, இட்ஸ் ரைட் 100% ஓகே. நீங்க ஒரு யா ப்ராடக்ட் ரைட் லான்ச் பண்றீங்க, நம்ம புரியுது எல்லாருமே புரியுது. அப்படி சொல்லுவோம். ஓகே ஓகே எனக்கு அது மாதிரி ஒரு லேட்டஸ்ட் நான் ஒரு ஆடு பார்த்தேன் மேடம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போவாரு. ம் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துல அந்த காஃபியோட வாசனை வர மாதிரி காட்டுவாங்க. ம் ம் அவங்க ஒய்ஃப் வந்து உள்ள வந்து பார்க்க, கீர்த்தி சுரேஷ் தான் அது ஆக்டர். ம் அவங்க வந்து உள்ள வந்து பார்க்கும்போது அதான் எழுந்து வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து காஃபியோட வருவாரு. ஃப்ரெண்டை பார்க்க போறீங்களேன்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் நீதான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ ஓகே ஒரு ஒய்ஃப் தான் ரெகுலரா அந்த அந்த வேலையை செய்வாங்க. பட் நம்ம ம் அன்புன்றதை நம்ம எப்படி காட்டணும் அப்படின்னும் போது, ஒரு ஆடுல வந்து இந்த அன்பையும் காமிச்சு அந்த காஃபியோட நறுமணம் எந்த அளவுக்கு இருக்கு ம் அது ஒரு நல்லா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அந்த ஓ ஆட்ல. நான் நைஸ் அதை நைஸ். ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அந்த ஆடு. ராமச்சந்திரன் சார் நீங்க கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே மேடம். ஆடுல மெயின் டைம் மேடம் கிரியேட்டிவிட்டி இருக்கிறது போக சம் காமெடி இருந்தாலும் நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே ரைட் கோத்ரேஜ் யா ஃபேப்ல அந்த மீட்டிங் ஒன்று நடக்கும், பொலிட்டிஷியன் மீட்டிங். அப்போ வந்து ஓகே சாயத்தை ஊத்துவாங்க, உடனே வந்து ஒரு வச்சு ஸ்டாப் பண்ணுவாங்க, ஃபேப்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காமெடி காமெடியா இருக்கு. எலிமெண்ட் இருக்கணும், அடுத்தவங்களை ஆமா. பொருட்படுத்த கூடாது, அண்ட் வந்து மெசேஜ் ரீச் ஆகணும்ன்றீங்க இல்லையா? இது ஆமா. எல்லா விஷயம் இருக்கணும்ன்றீங்க. ஓகே ரைட். கமிங் டு ஷாப்பிங், ஷாப்பிங்ன்றது பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். பிடிக்கும். ஆப்வியஸா ஆன்லைனா ஆஃப்லைனா? ரெண்டுமே மேடம், ரெண்டுமே. ரெண்டுமே. ஆன்லைன் பண்றீங்களா ஷாப்பிங்? பண்றோம் நிறைய மேடம். பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கெல்லாம் பண்ணுவோம். ஆன்லைன் ஷாப் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல தான் எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்காத பொருள். மேஜரா வந்து ஆன்லைன்ல மெயினா கொஞ்சம் ஆஃபர் நிறைய கேட்ஜெட்ஸ், கொடுக்குறாங்க. கேட்ஜெட்ஸ், ட்ரெஸ், ஷாம்பு ஆ, ஷாம்பு அப்பரல்ஸ். ஓகே. சீரம் ஆல்மோஸ்ட் எல்லாமே. சோ என்ன ஆமா. பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்க ஷாப்பிங்க்கு? நான் நான் அமேசான், வந்து ஃபிளிப்கார்ட், மேக்ஸிமம் அமேசான் அமேசான், அண்ட் ஃபிளிப்கார்ட், ஃபிளிப்கார்ட். மிந்த்ரா, ஜெப்டோ, மிந்த்ரா, மீஷோ, மீஷோ. மீஷோ. நிறைய அமேசான், மிந்த்ரா, பிளிப்கார்ட், மீஷோ. இது ஜெப்டோ வந்து வேற கேட்டகரிங்க, அது குவிக் ஆமா ஆமா. காமர்ஸ். குயிக். அது ஆமா இதுல ஆமா. வராது. ஓகே, சோ லெட் அஸ் ஓகே நாட் ஓகே டாக் அபௌட் ஜெப்டோ. சோ இது ஓகே. நிறைய. சோ எப்படி இதுக்கு இதுன்னு அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா மேடம். நான் வந்து ஆமா. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ரொம்ப மேஜரா சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் லைக் சப்ளையர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்க சொன்ன அந்த ஆன் டைம் டெலிவரி கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுறாங்க. ஒரு சில ம் டைம் ம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க அந்த ஆன் டைம் டெலிவரி மேட்ச் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய சப்ளையர்ஸ் உள்ள இருக்காங்க. ஈவன் ஃப்ளிப்கார்ட்டும் அதே ரேஞ்ச் தான். பட் ஃப்ளிப்கார்ட்ல ஒரே ஒரு நெகட்டிவிட்டியா பாக்குறது வந்து நிறைய டைம் வந்து இந்த டெலிவரியில நிறைய இஷ்யூஸ் வருது. ம் அது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. மற்றபடி மேக்ஸிமம் என்னோட மேஜர் லெவல் ஆஃப் லைக் பர்ச்சேசிங் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல இருக்கும். ரொம்ப ரேரா லைக் ரொம்ப பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணணும் கிளாத்ஸ்ல அப்படின்னா மிந்த்ரா யூஸ் பண்ணுவோம். மிந்த்ரால கொஞ்சம் நல்ல ஓகே வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. A to Z. ஃபெஸ்டிவல் டைம்னா இவங்க ரெண்டு பேருமே டாப்ல இருப்பாங்க மேடம். ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ம் அமேசான் ஃபிளிப்கார்ட் ரெண்டு பேருமே தான் நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல. ஓகே இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கூகுளில் சர்ச் பண்ணும்போதும் அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ல ம் ஃபர்ஸ்ட் வரது அமேசான் ப்ராடக்ட் தான் வருது. ஸோ எடுத்த ஓகே உடனே அதுலேயே போகிறோம். ப்ரைஸ் வைஸும் நெக்ஸ்ட் ப்ரைஸ் வைஸ் செக் பண்ணுறோம். ப்ரைஸ் வைஸ் செக் ஓகே. பண்ணும்போது அமேசானில் 499 இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்ட்ல ஒரு 550 அந்த மாதிரி இருக்கு. ரைட் ரைட். ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா. ஸோ அமேசான் இப்போ A to Z எல்லாமே கிடைக்குது. ஆக்சுவலாக ஹார்ட்வேர் பொருளும் கிடைக்குது, ரைட் எல்லா விதமான சாஃப்ட்வேர் ரைட். பொருளும் கிடைக்குது. ஸோ ராமச்சந்திரன் சார் நீங்க கொஞ்சம்
கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேசினா ஆஃபர் நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப நேரமா ஒன்னும் பேசவே மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் எல்லா ஓகே மேடம். ஓகே கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ராஜீவ் ஓகே சார் மேடம். நீங்க சொல்றேன். ஓகே, சோ மெயில் மெயில் மேடம் மெயில் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு 2 ஆட்ஸ்ன்னா அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ. ஓகேவா, வெறும் ஸ்டோரி தான் இருக்கு எங்க கிட்ட. அந்த ஸ்டோரி வந்து ஒருத்தர் நரேட் பண்ணுவாரு. ஜஸ்ட் லைக் ஒரு சினிமா நம்ம முன்னாடி நடக்கிறது, ஒரு ஆட் நம்ம முன்னாடி நடந்த எப்படி இருக்கும்ன்றது நீங்க அந்த அந்த அவங்க அவரோட நரேஷன் பார்த்து நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டு சப்போர்ட் த நரேஷன் ஒரு சில பிக்சர்ஸ் வந்து அதுல வந்து ஸ்க்ரோல் ஆயிண்டே இருக்கும். சரியா, அந்த அந்த சீனுக்கு ஓகே ஏத்த மாதிரி கொஞ்சம். பட் இது வந்து ரஃப் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் பார்க்காதீங்க. அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன சொல்ல விரும்புறாங்க, அவங்க அது கிளியரா இருக்கா, புரியுற மாதிரி இருக்கா, ஈஸியா இருக்கா, பிடிச்சிருக்கா, கேட்சியா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அதுல வந்து நீங்க கவனமா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நோ டெக்னிக்காலிட்டிஸ். ஓகே என்ன இது இந்த லெவல் பாஸ் பண்ணாதான் அது வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதாவது ஆளுங்க வச்சு அதை ஆடா மாத்த முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா, ஸோ நோ ஓகே மேடம். டெக்னிக்காலிட்டிஸ் ப்ளீஸ். வெறும் மெசேஜ் என்ன Sure, இருக்குன்றது sure. நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ Yeah. ஓகே நான் ஒவ்வொரு இது வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி காமிப்பேன். கவனமா பாருங்க. ரைட், ஒரு வாட்டி ஓகே தான் மேடம். காமிப்பேன் நானு. ஸோ I'll be sharing my screen இப்போ. ஓகே ஸ்கிரீன்ல தெரியும் உங்களுக்கு. Vanessa, can you enable the screen share? I'm not able to share the screen. Vanessa, please enable me. Translator, கொஞ்சம் சொல்லுங்க அவங்க கிட்ட. மேடம் இல்லம்மா உங்க அதான் கிட்ட. கேட்குதுங்களா பேசுறது? இல்ல இல்ல ம் அவங்க நம்மள இல்ல இது எனேபிள் பண்றாங்க. எனேபிள் பண்ணி வீடியோ போட போறாங்க. ஆட்ஸ் வீடியோ. I have informed, ma'am. Okay, thank you. Shriti, are you there? Can you enable screen share? ஒரே ஒரு நிமிஷம், சாரிங்க. ஓகே Yeah, no problem. ஓகே மேம்.
தெரியுதாங்க? வருது மேடம், வந்துருச்சு. தெரியுது மேடம். யா யா போட்டோ லோட் ஆயிடுச்சு மேடம். யா ஓகே. தெரியுது மேடம். ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. 2 பேருமே பிரைம் வீடியோல ஃபேமிலி மேன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல 2 சிப்ஸ் பாக்கெட் அப்புறம் 2 கோலா வச்சிருக்கிறத பாக்குறோம். ஃபேமிலி மேன் படத்தோட ஒரு காட்சியில மனோஜ் பாஜ்பாயும் ஷாரிப் ஹாஷ்மியும் ஜெயில்ல யோகா பண்றத பாக்குறோம். இந்த காட்சியை பார்த்ததுமே பொண்டாட்டி கேமராவை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு பிரைம் வீடியோல இந்த சீனை பார்த்ததும் தோணுச்சு, ஏங்க ஜெயிலையும் ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்களே, நமக்கு வீட்டிலேயே இருக்க முடியல. புருஷன் பொண்டாட்டி பக்கம் பாக்குறாரு. உடனே அமேசான் பிரைம் ஆப்ல போய் கேமராவை பார்த்து சொல்றாரு, காலையில தான் அமேசான்ல ஆர்டர் பண்ணினேன். யோகா மேட்ஸ், ட்ராக்ஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ். மனசு மறுபடியும் மாறதுக்குள்ள சாயங்காலத்துக்குள்ளேயே வந்துடுச்சு. பொண்டாட்டி பார்சலை வாங்கிட்டு கேமராவை பார்த்து சொல்றாங்க மற்றும் யோகா மேட்டை எடுத்துக்கிட்டு புருஷனை பார்த்து கேக்குறாங்க, லெட்ஸ் டு இட். எஸ். புருஷன் சந்தோஷமும் ஆச்சரியப்படுறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் யோகா பண்றத பாக்குறோம். பின்னணியில் ஒரு குரல் ஒலிக்குது, மனம் கேட்பதெல்லாம் இட்ஸ் ஆன் Amazon Prime. அந்த குரலோட நாம ப்ராடக்ட் விண்டோவை பாக்குறோம். Free same day delivery, blockbuster entertainment, everyday offers. Join Amazon Prime now. புரிஞ்சுதாங்க? இன்னொரு வாட்டி புரிஞ்சுது யா மேடம். யா புரிஞ்சுது மேடம். இல்ல இல்ல புரிஞ்சு புரிஞ்சுது மேடம், புரிஞ்சுது. புரிஞ்சுது இல்லையா? புரிஞ்சுது. நான் திருப்பி காமிக்கல. யா ஓகே. சோ சொல்லுங்க, இந்த இது பார்க்கும்போது என்ன தோணி இருக்கு உங்களுக்கு? என்ன மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது இந்த ஆட் பார்க்கும்போது? இது வந்து Same day அமேசான் பிரைம் delivery. ஆட் மேடம். சேம் டே டெலிவரி, ஃபாஸ்ட், வெரி குவிக். மனசுல கேட்பதெல்லாம் லெட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். நம்ம நம்ம எல்லாமே காலையில வந்து சாயந்தரமே சாயந்தரமே அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகுதுன்றத சொல்றாங்க. ஓகே. குவிக் டெலிவரின்றத இங்க மென்ஷன் பண்றாங்க. பிளஸ் பிளாக் அப்புறம் பஸ்டர் Same time அதை பத்தி entertainment நம்ம இருக்கு. பிளாக்பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட், மூவிஸும் பார்க்கலாம். மூவிஸும் அதே பார்க்கலாம். மாதிரி எல்லாமே சேம் இல்ல அந்த அமேசான் ஆட் பிரைம். வந்து எவ்ரிடே கொஞ்சம் ஆஃபர்னு நேச்சுரலா சொல்றாங்க. கரெக்டா ஒவ்வொருத்தர் சொல்லியிருக்காங்க. இல்ல ஒவ்வொருத்தர் ஆட் வந்து கொஞ்சம் நேச்சுரலா ப்ராப்பரா கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்காங்க. லைக் ரொம்ப லைக் கிளம்சியா இல்லாம சீன் பை சீன் அழகா போயிருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உட்காந்துட்டு இருக்காங்க. அழகா வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க டேபிள்ல. அப்போ அதை வந்து அந்த ரொம்ப மீன் பண்ணி சொல்றாங்க. அவங்க வாங்க போற ப்ராடக்ட் நெக்ஸ்ட் அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்றத மீன் பண்ணியிருக்காங்க. அந்த சிப்ஸ் பாக்கெட், ஜங்க் ஃபுட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா அங்க டேபிள்ல இருக்கிறது. அது அந்த பாயிண்ட் அது ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க அந்த அந்த நம்ம அமேசான் பிரைம்ல அந்த சீரீஸ் பாக்குறாங்க, ஃபேமிலி மேன் சீரீஸ் பார்த்துட்டு அவங்க யோகா பண்றதை சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது அதை அவங்க ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு அவங்க காமெடி கலந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சின்னதா நாக் பண்றாங்க. நீங்க வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கணும். ஜெயிலே அவங்க யோகா பண்றாங்க, நீங்க வீட்டுல இருந்துகிட்டு இதை பண்ண மாட்டீங்களேன்ற மாதிரி ஒரு காமெடியா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது நல்லா கியூட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த சீன். அதே மாதிரி லைக் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க உடனே வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து மொபைல் எடுத்து செக் பண்றது, உடனே ஆர்டர் பண்றாரு. லைக் தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து கரெக்டா அந்த சீக்வன்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. லைக் அவங்க முதல்ல அந்த காட்டின அந்த ஜங்க் ஃபுட் டேபிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் இன் டிவி சீரீஸ்ல அதை வந்து அவங்க காமெடியா சொல்லிட்டு அடுத்து அவர் உடனே அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாரு. ஸ்டெப் எடுத்தாலும் அது உடனே நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா எதை செஞ்சாலும் உடனே செய்யணும் போது அது கரெக்டா அந்த பாயிண்ட் அங்க கேட்சியா வச்சு உடனே இன்னைக்கு உங்களுக்கு சேம் டே டெலிவரி கிடைச்சிரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல அடிஷனல் பெனிஃபிட்ஸா நமக்கு கிடைக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்ஸ், மியூசிக் அதெல்லாம் நமக்கு வரும். எல்லாமே இருக்குன்ற மாதிரி அந்த ஆடை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னமோ பேசிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் மேடம், இதுல முக்கியமான ஹைலைட் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே ஹெல்த் கான்சியஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதை இந்த ஆட்ல வந்து கரெக்டா கேட்ச் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து அந்த கான்சியஸ் இருக்கு. சோ அந்த ஆட் மூலமா சொல்லும்போது பாக்குறவங்களுக்கும் அந்த இதுல பாண்டிங் நல்லா இருக்கு மேடம். அதுல மெயினா பாண்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க. டெலிவரின்றத சொல்லும்போது இது உடனே செய்யணும்ன்ற எண்ணமும் எல்லாருக்கும் தோன்ற மாதிரி இந்த ஆட் ரொம்ப கேட்சியா இருக்கு. ரைட் ரைட். ராஜீவ் சார் சொல்லுங்க. இல்ல மேடம், அதுல பாண்டிங் நல்லா காமிச்சிருக்காங்க, ஃபாஸ்ட்னஸ் காமிச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அமேசான் ஆர்டர் பண்ணா சேம் டே வராது, அடுத்த நாள் தான் வரும். இதுல வந்து சேம் டே மார்னிங் ஆர்டர் பண்ணா ஈவினிங் வருது. அது ஒரு பெரிய யூனிக் பிக்சர்ஸ். நான் இதே மாதிரி ஒரு ஆட் ஒன்று பாத்திருக்கேன். அமேசான்ல வந்து ஃபாரஸ்ட்ல போய் நான் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் ஏற்கனவே ஒன்று பாத்திருக்கேன். சோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு யூனிக்கான ஆடா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அந்த சீக்வன்ஸ் வந்து நல்லா கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு. அதுல கேரக்டர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அது நல்லா ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு.
ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்தா இருக்கு. ஒரு எல்லாமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. யோகா இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காங்க. யோகா மேட் சேம் டெலிவரி, ஷாப்பிங் எல்லாமே கலந்து இருக்கு மேடம். இட்ஸ் வந்து கிவ் டு எல்லாமே ஒரு 100% பர்ஃபெக்டான ஆட்னு சொல்லலாம். ஆக்சுவலா இன்னும் அது வீடியோ ஃபார்மேட்ல மாத்தல இல்லைங்களா? சோ அது இன்னும் வீடியோ ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணல. அது ஜஸ்ட் லைக் ஒரு பண்ணல. போட்டோ அது இமேஜஸா இருக்கு, அவ்வளவுதான். அனிமேட்டட். ஐடியா பாஸ் ஆனாதானே அது இது பண்ண அத முடியும். வீடியோ பார்க்கும்போது இல்ல கண்டிப்பா அது நல்லா இருக்கும். இல்லண்டா